சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். ஐயா மாரிமுத்தையா, நாகூர் துதியும் விநாயகர் துதியும் பாடுங்கய்யா. மாரிமுத்தையா. வேலம்மாள் நான் பாடுறேம்மா. பாடுங்கய்யா. பாடுங்க. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வளர்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐயா உட்பட அனைவரும் சிவனே செல்வர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். திருவடி வணக்கம் அம்மா. பிரேமாம்மா. ஐயா ஆரம்பிக்கலாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடை ஞான மொழி பேசு முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மணம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய அமர்விலே கந்தர் கலிவெண்பாவை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய அந்த பெருவாய்ப்பை இறைவன் திருக்கருணையினாலே நாம் பெற்றிருக்கின்றோம். வாரந்தோறும் முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் சிறப்புகளையும் அவர் பெற்றுள்ள கௌரவங்களையும் அந்தஸ்துகளையும் கந்தர் கலிவெண்பா வாயிலாக சிறப்பாக குமரகுரு சுவாமிகள் அருளிய வண்ணம் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே இறைவனை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை உள்ளார்ந்த நோக்கத்தோடு நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால், யோக சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்பதை குமரகுருபரர் ஆணித்தரமாக கந்தர் கலிவெண்பாவிலே பதிவிட்டு காட்டியிருந்தார். அந்த அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இயமம் நியமம் பிராத்தியாகாரம் என்று தொடர்ந்து வருகின்ற
அந்த 8 படிமங்களையும் உங்களுடைய சிந்தையிலே செலுத்தி நீங்கள் மௌனமாக தியானிக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய கமல பாதங்களை உங்களால் உணர முடியும் என்பதை நாம் சிந்தித்தோம். இன்றைய சிந்தனையிலே குமரகுருபரர் மிக அற்புதமான பதிவ வடிவங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். 66வது கண்ணியிலே இன்றைக்கு நாம் தொடங்க இருக்கின்றோம். 66வது கண்ணியிலிருந்து தொடர்ந்து வருகின்ற அந்த 9 கண்ணிகள், 9 பா வரிசைகள் மிகச்சிறந்த பா வரிசைகளாக கந்தர் கலிவெண்பாவிலே வருகின்றது. இந்த பா வரிசையிலே குமரகுரு சுவாமிகள் முருகப்பெருமானை ஒரு நாட்டுக்கு தலைவராக விளங்கக்கூடிய அரசருக்கு இணையாக ஒப்பிட்டு காட்டுகின்றார். ஒரு நாட்டினுடைய தலைமகன், முதல் மகன், நம்மையெல்லாம் ஆளுவதற்கு சக்தி படைத்த அந்த அரசர், அந்த பிரதான முதல் அமைச்சர் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்று ஆளுமை பெற்றவர்களுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன, அலங்காரங்கள் இருக்கின்றன, அங்கீகாரங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு எல்லாம் அந்த அரசர் உரியவராக திகழ்கின்றார். அந்த அரசருக்குரிய அங்கீகாரங்கள், அணிகலன்கள் எல்லாமே முருகருக்கு பொருந்தும், முருகப்பெருமானுக்கும் அவைகள் பொருந்தும். அவரும் அத்தகைய சிறப்புடையவர்தான். ஒரு நாட்டிற்கு தலைவன் அரசன் என்று சொன்னால் உலகத்திற்கே தலைவன் முருகப்பெருமான் என்பது பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். உலகத்திற்கே தலைவனாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு அந்த கந்தர் கலிவெண்பாவிலே குமரகுருபரர் சூடி இருக்கக்கூடிய அந்த 10 அலங்காரங்களை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அவைகள் 10 அங்கீகாரங்களாக விளங்குகின்றன. முருகப்பெருமானுடைய பெருமைகளை போற்றுகின்ற வண்ணமாக அவைகள் இருக்கின்றன. முதல்ல நாம் பாடலுக்கு செல்லுவதற்கு முன்பாக குமரகுருபருடைய அந்த வாசகங்களை நாம் உற்று நோக்குவதற்கு முன்பதாக அந்த 10 வாசகங்கள் என்ன, குமரகுருபரர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 10 அணிகலன்கள், அலங்கார வார்த்தைகள், ஒப்பீடுகள் என்ன என்ன என்பதை நம்ம முதல்ல பொது நோக்கோடு தெரிந்து கொண்டு பின்பு நாம் பாடலுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த பாடல் வரிகள் நம்முடைய மனத்திரையிலே பதிவு ஆவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இறைவனுடைய சித்தியினாலே நடக்கக்கூடிய காரியங்கள் என்று நாம் முழு மனதுடன் நம்புகின்றோம். அந்த 10 அணிகலன்களை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அல்லது குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அமைகின்றது. முதல் கருத்தாக முருகப்பெருமானையினுடைய அணிகலன்களை சொல்லுகின்ற பொழுது இன்பம் அருளுகின்றார். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தங்களுடைய உலகாயுத துன்பங்களை எல்லாம் மறந்து கண்ணை மூடி தியானித்து மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு இறைவனை முழு மனதோடு தியானிக்கின்ற பொழுது முருகப்பெருமான் மனக்கண் முன் தோன்றி இன்பம் பயக்கின்றார், இன்பம் அருளுகின்றார். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தூசாகி போகின்றன. அந்த இன்பம் அருளுவதிலே முருகப்பெருமான் மலையளவு உயர்ந்து நிற்கின்றார் என்பதுதான் குமரகுருபரர் கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பீட்டு நோக்காகும். இவர் எவ்வளவு இன்பம் பயக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் என்று சொன்னால் மலையளவு இன்பம் கொடுத்து மக்களின் உள்ளத்தை கவருகின்ற உள்ளம் கவர் கள்வனாக முருகப்பெருமான்
விளங்குகின்றார். ஆகவே இன்பம் அருளுவதில் பெருமான் மலை போன்று உயர்ந்து நிற்கின்றார் என்கின்ற அந்த முதல் காட்சி மிக அற்புதமான காட்சியாக விளங்குகின்றது. தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது மலை போல விளங்குகின்ற பெருமான் அலை போலவும் விளங்குகின்றார் என்று சொல்லுகின்றார். அலை என்று சொன்னால் நீர் அலை, நீர் ஓட்டம். தேங்கி கிடக்கின்ற நீர் குட்டை நீர், அது குழம்பிய நீர். ஆற்று நீர், ஓடுகின்ற நீர். அங்கங்கு நிற்கின்ற அழுக்குகளை எல்லாம், சகதிகளை எல்லாம் அள்ளி வாரிக்கொண்டு சுத்தப்படுத்துகின்ற நீர். நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் முருகப்பெருமான் நீரலை போல காட்சி கொடுத்து அவைகளை எல்லாம் விடுவிக்கின்றான். அலை அசுத்தத்தை அள்ளி செல்லும், அதுபோல இறைவன் தத்துவ கட்டுப்பாட்டிலிருந்து நம்மையெல்லாம் விடுவித்து நாம் இகபர சௌபாகியம் அருளுகின்றான், பெறுவதற்கு உதவுகின்றான் என்கின்ற அந்த இரண்டாவது காட்சியை கந்தர் கலிவெண்பாவிலே மிக அற்புதமாக பார்ப்பதற்கு நமக்கு இன்றைக்கு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து குமரகுரு சாமிகள் முருகப்பெருமானை அணிகலப்படுத்துகின்ற பொழுது சொல்லுகின்றார், துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. மானுட பிறவியிலே துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த துன்பங்கள் நீங்க வேண்டும், அதற்கு பாவிகளுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கின்ற அந்த பரமபிதாவாகிய முருகப்பெருமான் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் இறைவனை போற்றி வழிபடுகின்றோம். அந்த துன்பம் நீங்கி அந்த இன்பம் வியாபிக்கின்ற பொழுது, துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், முருகப்பெருமானுடைய கருணையை நான் வேண்டி நின்றேன், எனக்கு இன்பம் வந்தது. அந்த இன்பம் என்னிடத்திலே, என்னுடைய ஆன்மாவிலே, என்னுடைய உடலிலே எங்கும் வியாபித்து நிற்கின்றது. துன்பமே இல்லாமல் இன்பமே எந்நாளும் என்று சொல்லக்கூடிய அந்த பரவெளி இன்பம் என்று அதை சொல்லுகின்றனர். எங்கும் இன்பம், எதிலும் இன்பம் என்று சொல்லி இதை குமரகுருபரர் எதற்கு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால், அந்த மூன்றாவது அணிகலன் நாடு என்பதற்கு. நாடு எப்படி பறந்து விரிந்து வியாபித்து இருக்கின்றதோ அதை போல துன்பம் நீங்கி இன்பம் என்கின்ற நிலை எங்கும் வியாபித்திருக்கின்றது. அது பரந்த வெளியாக இருக்கின்ற அந்த நாட்டுப்புறத்தை போன்று இருக்கின்றது என்று குமரகுருபரர் மூன்றாவது அணிகலனை சொல்லி காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது நான்காவது இன்பத்தை சொல்லுகின்ற பொழுது, இன்பத்தில் இரண்டு வகை இருக்கின்றன. ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். சிற்றின்பத்தை நாடி செல்லுகின்றவர்கள் எல்லாம் கர்மயோகிகளாக விளங்குகின்றார்கள். அது பாக்கியம் பெற்றவர்கள், வினை பயனை எல்லாம் கடந்தவர்கள், நற்கதி பெற்றவர்களுக்குத்தான் அந்த பேரின்பம் விளையும். வீடு பேறு என்கின்ற பாக்கியம் அமையும். அப்படி பேரின்பத்தை பெருவிழாவாக கொண்டாடக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த மனப்பக்குவம் பெற்றவர்கள், அவர்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, தேங்கிய குட்டை மாதிரி இருக்காது. குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் கண்ணுக்கு புலப்படுவதெல்லாம் விசாலம். அவர்கள் கண்ணுக்கு புலப்படுகின்றவர்களெல்லாம் அன்பு சகோதரர்கள்.
சகோதரிகள், அன்பிற்குரியவர்கள், பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்களாக காட்சியளிக்கின்றார். எங்கும் இன்பம், எதிலும் இன்பம், அன்பு ஒன்றே அணிகலனாக விளங்குகின்றது. அன்பை துணை கொண்டு ஆராதிக்கின்ற மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒப்பிடுகின்ற பொழுது குமரகுருபரர் சொல்லுகின்றார், நகர்ப்புறம் எப்படி எல்லா விதமான சகல வசதிகளையும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய எல்லா வசதிகளையும், சாலை வசதி, பால வசதி, வாகன வசதி, ஒளி வசதி, எப்படி அந்த நகர்ப்புறத்திலே பூரண அணிகலன்கள் பூட்டிய ஆபரணங்கு நங்கை போல நகர்ப்புறம் விளங்குகின்றதோ, அதை போல சிற்றின்பம் நீங்கி பேரின்பம் அடைகின்ற பொழுது அந்த ஒளி வெள்ளமாக அணிகலன்கள் மிகுந்த ஒரு காட்சியாக அது அழகிய நகரம் போன்று இருக்கின்றது. அதை முருகப்பெருமான் காட்சியாக கொடுக்கின்றார், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்று காட்டியிருக்கின்றார் குமரகுருபரர். ஐந்தாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஐந்தெழுத்து மந்திரம். முருகப்பெருமானை நினைப்பதற்கும் ஐந்தெழுத்து மந்திரம், முருகப்பெருமானுடைய தந்தையாக விளங்கக்கூடிய, முருகப்பெருமானுக்கே ஆசானாக விளங்கக்கூடிய சிவபெருமானை ஓதுவதற்கும் ஐந்தெழுத்து மந்திரமே துணை என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். சிவாய நம என்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரம் சிவபெருமானை நாம் உணருவதற்கு ஓதுகின்ற அந்த ஜெபமாக விளங்குகின்றது. முருகப்பெருமானை நினைந்து ஓதுவதற்கு ஆ உ மா என்கின்ற அந்த 3 வடிவங்களும், அப்புறம் நம்முடைய நெற்றிப்பட்டிலே ஏற்படுகின்ற அந்த வட்ட வடிவமான சக்தியும் வட்ட வடிவமும், அதை தொடர்ந்து ஏற்படுகின்ற அந்த சக்தியும் தான் ஐந்தெழுத்து முருக மந்திரமாக நாம் போற்றி துதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி செபிப்பதற்கு, நம்முடைய நாவிலே ஓதுவதற்கு உறுதுணையாக முருகப்பெருமான் வந்து குதிரை ஓட்டத்தை போல வருகின்றார் என்று அற்புதமாக இந்த இடத்தில் ஒப்பீடு செய்து காட்டுகின்றார். குதிரையின் ஓட்டம் நிற்காத ஓட்டம், அது நில்லாத ஓட்டம், அது தொடர்ந்து ஓடுகின்ற ஓட்டம். அதை போலத்தான் நம்முடைய மனதிலும் இந்த 5 எழுத்து மந்திரம் நில்லாது நிலை பெற்று இருக்கின்றது. அது குதிரை போன்ற ஓட்டமாக விளங்குகின்றது. அந்த ஓட்டத்தை நாம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது, தொற்றிக்கொள்ளுகின்ற பொழுது முருகப்பெருமான் நம்முடைய சிந்தையில் குடியிருப்பான். நம்முடைய நாவில் 5 எழுத்து ஓதுகின்ற பொழுது சிந்தையில், நம்முடைய உள்ளத்தில் முருகப்பெருமான் குடிபெற்று இருப்பான், நிலை பெற்றிருப்பான் என்பதுதான் 5வது கருத்தாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 6வது கருத்தாக இந்திரியங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார். இந்திரியங்கள் ஆணவம், கன்மம், மாயை, அந்த மறைப்பு, அந்த மாயா உலகம், இவைகளெல்லாம் நமக்கு கெடுதல் விளைவிக்கின்றன. நம்மை இருளண்டி போக செய்யக்கூடிய மலங்கள் இவைகள். இவைகளிலிருந்து நாம் நீக்கம் பெற வேண்டும் என்பதுதான் வையத்தில் வாழ்வாங்கு வாழுவதற்கு முற்படுகின்ற நம்முடைய சிந்தனை, நம்முடைய முயற்சியாக இருக்கின்றது. இந்த 5 இந்திரியங்களை யானையின் துதிக்கை போல முருகப்பெருமான் இருந்து, அதுதான் இந்த இடத்துல ஒப்பீடு. குதிரையை சொன்ன குமரகுருபரர் இந்த இடத்திலே யானையை ஒப்பீடு செய்கின்றார். யானையினுடைய தந்தத்தின் வழியாக எப்படி வீசி வீசி எரிகின்றதோ அதை போல கெடுதல்களை முருகப்பெருமான் இந்த 5 இந்திரியங்களிலிருந்து
மனித குலம் விடுபடுவதற்கு, பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் விடுபடுவதற்கு அவர் உதவி செய்கின்றார், யானையாக காட்சியளிக்கின்றார் என்பது 6வது ஒப்பீடு, 6வது அணிகலன். 7வது அணிகலனாக பெருமான் அரசருக்கும் இவைகளெல்லாம் அணிகலன்கள், அரசரை போல இறைவனுக்கும் இவைகளெல்லாம் அணிகலன்கள் என்று சொல்லி வருகின்ற பொழுது, அந்த 7வது அரசருக்கும் அலங்காரம் செய்வது மாலை. அன்றலர்ந்த மாலையை கோர்த்து கட்டி மாலையாக்கி அந்த அமைச்சர் பெருமானுக்கும் அரசர் பெருமானுக்கும் மக்கள் சூடி மகிழ்வதைப் போல இறைவனை ஆராதிக்க செல்லுகின்ற பொழுது நாம் எடுத்து செல்லுகின்ற அந்த அணிகலன், பல அணிகலன்கள், அவைகளில் முக்கியமான அணிகலன் பூ. அந்த பூ சொல்லுகின்ற பொழுது குமரகுருபரர் சொல்லுகின்றார், அறிவான பூ, அது அன்பான நார் கொண்டு தொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதில் பூமாலையான இறைவன் வெளிப்படுகின்றான் என்கின்ற ஒப்பீடு மிகச்சிறந்த ஒப்பீடாக 7வது ஒப்பீடு நமக்கு விளங்குகின்றது. 8வதாக சொல்லுகின்றார், 5 இறைவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். படைத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல், மறைத்தல், அருளல், இதெல்லாம் தான் 5 என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 5 ஆசானாக விளங்கக்கூடியவன் இறைவன் முருகப்பெருமான். அந்த 5 ஆற்றுவதற்கு பிரதானமாக தேவைப்படுகின்றது சக்தி. அந்த சக்தி பெற்ற ஒரு முருகப்பெருமான், சக்தி குறுகிய சக்தியாக இல்லாமல் நீண்ட நெடிய கொடி போன்ற சக்தி என்பதுதான் குமரகுருபரர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒப்பீட்டு நோக்காக நம்முடைய கந்தர் கலிவெண்பாவிலே விளங்குகின்றது. அந்த சக்தி நீண்டிருக்கின்றது. எதை போல நீண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த படர்ந்தும் விரிந்தும் உயர்ந்தும் விளங்குகின்ற அந்த கொடி எப்படி வளர்ந்திருக்கின்றதோ, கொம்பு ஒன்று பற்றி கொண்டு வளருகின்ற அந்த கொடி போல இறைவன் 5 செய்வதற்கு அந்த நீண்ட நெடிய வலுவான சக்தியை பெற்றிருக்கின்றார் என்று காட்டி, அதற்கு பின்பு 9வதாக சக்தி, அவர் சக்தியோடு விளங்குகின்றார் என்பதை முரசு ஒலி வாயிலாக, அரசருக்கும் முரசொலி, முருகருக்கும் முரசொலி. அரசருக்கும் சக்தி, சக்தி இல்லாதவன் அரசனாக இருந்து எந்த விதமான பயனும் இல்லை. சக்தி பெற்ற அமைச்சராக விளங்குவதைப் போல முருகப்பெருமானும் சக்தியுடன் வீற்றிருந்து காட்சியளிக்கின்றார். அரசருக்கு முரசொலி விளங்குகின்றதைப் போல முருகப்பெருமானுக்கும் முரசொலியோடு அவர் காட்சியளிக்கின்றார். முரசுகள் கொட்டுகின்றன, எங்கும் ஏகாந்தமாக அவர் விளங்குகின்றார். அவர் ஒலியோடும் ஒளியோடும் அவர் காட்சியளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக 10வது ஒப்பீடு, மிகச்சிறந்த ஒப்பீடு ஒன்றை குமரகுருபரர் வழங்கி இருக்கின்றார். அந்த 10வது ஒப்பீடிலே கண்ணாடியை நம் முன் காட்டுகின்றார். கண்ணாடி நிற்கின்றது, நம்முடைய பிம்பம் அந்த கண்ணாடியிலே விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். அந்த கண்ணாடி அசையாமல் ஓரிடத்தில் நிற்கக்கூடிய ஒரு திடப்பொருள். ஆனால் அந்த பிம்பம் என்பது இப்படி வலப்புறம் இடப்புறம் மேல்புறம் கீழ்ப்புறமாக அது அசைந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிம்பம் என்பது, அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை இறைவனுடைய ஆணைக்கு குமரகுருபரர் ஒப்பிடுகின்றார்.
கண்ணாடி என்பது இறைவன், பிம்பம் என்பது மனித உயிர்கள். இந்த மனிதர் உயிர்களை அவர் ஆட்டுவிக்கின்றார். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்ற பாடல் வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. யார் ஆட்டுகின்றார், யார் ஆணையிடுகின்றார்கள், அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் என்பதெல்லாம் இந்த பாடல் வரிகளிலே மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆணையிடுபவர் இறைவர். அந்த கண்ணாடியிலே ஆடுகின்ற அந்த பிம்பத்தை போல அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் நம்ம ஆன்மாக்கள், நம்ம பக்தர்களாகிய நாம் என்பதை காட்டியிருக்கின்றார். ஆட்டுதல் என்பது ஆணை. இறைவன் ஆணையிடும் அருகதை பெற்றவர். கண்ணாடி என்பது அசைவற்றது. பிம்பம் என்பது ஆடுகின்ற வடிவம் பெற்றது என்பதை காட்டி இந்த 10 வர்ணனைகளை இன்றைக்கு மிக சிறப்பாக நம்ம பார்க்க போகின்றோம். தேவர்கள் எல்லாம் பெருமானுடைய இந்த அணிகலன்களை எல்லாம் அவர்கள் சிறப்பாக உணர்ந்து இறைவனை போற்றி மகிழுகிறார்கள் என்று இந்த பாசுரங்களை குமரகுருபரர் முடித்து காட்டியிருக்கின்றார். இந்த அளவிலே அந்த தொகுப்பு உரையை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது 66வது பதிக வரிகளை நம்ம பார்ப்போம். இப்ப பார்க்கின்ற பொழுது நமக்கு சுலபமாக அது அமையும் என்று சொல்லி, அரசர்க்குரிய 10 உறுப்புகளின் வடிவானவன் இறைவன் என்று சொல்லி காட்டி 66வது கண்ணியிலே அகலாத பேரன்படைத்தோர் அகத்துள், யாருடைய அகத்துள் இறைவன் தோன்றுவான் என்று சொன்னால், அகலாத பேரன்பு படைத்தோர் அகத்துள்தான் அவர் புகழாகு. அவர் புகுவார், அவர் புகுந்து ஆதரவு நல்குவார். ஆகவே இறைவனை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் எந்த படிநிலையை நீ பெற்றிருக்க வேண்டும் என்றால், அகலாத பேரன்பு படைத்த அகமாக உன்னுடைய அகம் இருக்க வேண்டும், உன்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அதற்குள் இறைவன் புகழாகு இன்பம் கொடுப்பார், புகுவார். இறைவன் புகுவார், உன் உள்ளத்தில் நுழைவார், இன்பம் கொடுப்பார். அந்த இன்பம் எத்தகைய இன்பம் என்று சொன்னால், பொறுப்பு போன்ற இன்பம் என்று சொல்லி இருக்கின்றார். பொறுப்புக்கு சின்ன ரூ போடுகின்ற பொழுது ஒரு பொருள், பெரிய ரூ போடுகின்ற பொழுது ஒரு பொருள். ஆகவே அவைகளெல்லாம் நாம் உற்று நோக்க வேண்டும். பெரிய ரூ போட்டு வருகின்ற பொறுப்பு கடமைகளை குறிக்கின்றது, நாம் ஆற்றக்கூடிய செயல்பாடுகளை குறிக்கின்றது. ஆனால் இந்த சின்ன ரூ போடுகின்ற பொழுது அது வானளாவி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மலை சிகரத்தை குறிக்கின்றது. அதைத்தான் அந்த இன்பம் அருளுவார் முருகர். எத்தகைய இன்பத்தை உனக்கு அளிப்பார் என்று சொன்னால், அது பொறுப்பு போன்ற இன்பத்தை அளிப்பார். அந்த இன்பம் சாதாரண இன்பமாக இருக்காது, வானளாவிய இன்பமாக இருக்கும். அது பொறுப்பு போன்றது என்று சொல்லுகின்றார். இந்த பொறுப்பு போன்ற இன்பம் பெறுவதற்கு அகலாத பேரன்பு படைத்தோர் அகத்து உள் புகழ் ஆகும் இன்பம் என்று சொல்லி, அது மலை போன்றது என்பதை முதல் காட்சியாக வர்ணனை செய்து காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, சுகலளித பேரின்ப வெள்ளப் பெருங்காற்று மீதானன் தேரின்ப நல்கும் திருநாடும் என்று 2வது அணிகலனாக குமரகுருபரர் வர்ணனை செய்கின்றார். 2வது வர்ணனை நாட்டிற்கு, முதல் வர்ணனை மலை, 2வது வர்ணனை
நல்கும் திருநாடு என்று சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது சுகலளித என்று சொன்னால் அழகு மிகுந்த பேரின்ப வெள்ள பெருங்காற்று. பேரின்பம் எதை போல வருகின்றது என்று சொன்னால் அது வெள்ளம் போன்று வருகின்றது, அது பெரும் காற்று போல வருகின்றது. இது இரண்டாவது வர்ணனை. மலைக்கு உதாரணம் காட்டிய குமரகுருபர சுவாமிகள் அலைக்கும் உதாரணம் காட்டியிருக்கின்றார். அலை என்பதுதான் பேரின்ப வெள்ள பெரும் காற்று மீதானம். மீதானம் அப்படின்னு சொன்னா மேலான நிலை கொடுத்து இன்பம் பேரின்பம் நல்கும் திருநாட்டிற்கு சமமாக விளங்குகின்றது என்று சொல்லுகின்றார். அந்த சகதிகளையெல்லாம் அடித்து செல்லுகின்ற ஆறாக விளங்கி எங்கும் பரவெளியாகி, நாடு எப்படி பரவெளியாக இருக்கின்றதோ அதை போல அந்த பேரின்பமும் விளங்குகின்றது என்பதுதான் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை பாரின்பம் எல்லாம் கடந்த இரு நிலத்துள் போக்கும் வரவும் அல்லாது உயர்ந்த அணி நகர். நாட்டை பற்றி சொன்னார், அலையை பற்றி சொன்னார், மலையை பற்றி சொன்னார். இப்பொழுது நகரத்தை பற்றி சொல்லுகின்றார். நகர் எப்படி மன்னனுக்கு முக்கியமோ அரசருக்கு முக்கியமோ அதை போல இறைவனுக்கும் ஆண்டவனுக்கும் நகர் முக்கியம் என்பதைத்தான் பாரின்பம் எல்லாம் கடந்த இரு நிலத்துள், பூவுலகம் விண்ணுலகம், அதான் இரு நிலத்துள் போக்கும் வரவும். போக்கும் வரவும்னா பிறப்பும் இல்லாதவர் இறப்பும் இல்லாதவர், உயர்ந்து போக்கும் வரவும் இல்லாமல் உயர்ந்த அணிநகர் போன்று விளங்குகின்ற இறைவனாக விளங்குகின்றார். எல்லாம் கடந்த இருநிலத்துள் போக்கும் வரவும் அல்லாது உயர்ந்த அணிநகரும். அடுத்த ஒப்பீடு. தொல்லுலகில் ஈறு முதலும் அகன்றெங்கு நிலைந்து ஐந்தெழுத்தை கூறி நடாத்தும் குரகதம். குரகதம் என்றால் தான் குதிரை. குதிரை எப்படி ஓடுகின்றதோ, நில்லாமல் ஓடுகின்றதோ, சக்தியுடன் ஓடுகின்றதோ, அதை போல ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுகின்ற ஆன்மாக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றார். தொல்லுலகில் ஈறு முதலும் மகன் அப்படின்னா முதலும் முடிவும் இல்லாது விளங்குகின்ற இறைவன் ஐந்தெழுத்தை நாம் ஓதுகின்ற பொழுது அந்த ஐந்தெழுத்தை கூறி நடாத்தும் குரகதமும், குதிரை போன்று ஓடுகின்ற அந்த நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய நாவிலும் அதை நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடும். அப்பொழுது அந்த ஈறு முதலும் அகன், முதலும் முடிவும் இல்லாத இறைவனை நம்ம கண்டு கழிப்பதற்கு வாய்ப்பு பெறுகின்றோம் என்பது ஒப்பீடு. அடுத்தபடியாக ஏறு மதம் தோய்ந்து கழித்தோர் துதிக்கையினால் பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடக்களிரும். அடுத்த ஒப்பீடு யானைக்கு ஒப்பீடு. கடாக்களிரும் அப்படின்னு சொல்றார். கடாக்களிரு என்பது அரசருக்கு இருக்கக்கூடிய அணிகள். அரசர் வீதி வழியாக வருகின்ற பொழுது அந்த களிறு முன் நடத்தி செல்லுகின்றதை பார்க்கின்றோம். முருகப்பெருமானுக்கும் அணிகலனாக அந்த களிறு விளங்குவதை பார்க்கின்றோம். தோய்ந்து கழித்தோர், கழித்தோர்னு என்ன, மகிழ்ந்தோர். துதிக்கையினால், துதிக்கையினால் என்று சொன்னால் வாழ்த்துவதினால் பஞ்சமலம் காய்ந்த. பஞ்சமலம் அப்படிங்கிறது தான்
இந்த ஆணவம், கன்மம், மாயை, மறைப்பு, மாயா உலகம் ஆகிய 5 ஆண மலங்களும் ஒளிந்த, காய்ந்த என்று சொன்னால் ஒளிந்த சிவஞான கடாக்களிறு என்று சொல்லுகின்றார். அந்த 5 மலங்களும் ஒளிந்த நிலையிலே முருகப்பெருமானும் நாமும் ஒன்றாக இருக்கின்றோம். முருகப்பெருமான் சிவஞான கடற்களிராக காட்சியளிக்கின்றார் என்று காட்டியிருக்கின்றார். வாய்ந்த சிவ பூரணத்துள் பூரணமாம் போதம் புதுமலரா நாரகத்துட்கட்டு நருந்தொடையும் என்று அடுத்த ஒப்பீடு, அடுத்த வர்ணனை. தொடை அப்படின்னு சொன்னா மாலை. அந்த தொடை மாலை உருவாகுவதற்கு உதவி செய்வது நார், நாரகத்துள். அந்த நார் நார் எதற்கு பயன்படுகின்றது என்று சொன்னால் அந்த பூக்களை தொடுப்பதற்கு பயன்படுகின்றது என்பதற்கு போதம் புதுமலரா என்று சொல்லுகின்றார். போதம் புதுமலர் என்று சொன்னால் அன்று அலர்ந்த மலராக காட்சியளிக்கின்றது. அந்த அன்றலர்ந்த மலரை நார்கொண்டு கட்டி அழகான மாலையாக காட்சிப்படுத்துவதைப் போல முருகப்பெருமான நம்ம பார்க்கின்றோம் என்பதுதான் பூரணத்துள் பூரணமாம் விளங்குகின்றார். முற்றிலும் முற்றாக காட்சியளிக்கின்ற முருகப்பெருமான் இந்த புது மலர்களை கொண்டு நார்களின் உதவியாலே கட்டப்பட்ட பூமாலை வடிவிலே தோன்றுகின்றார். பூமாலை அரசருக்கும் அணிகலன், பெருமானுக்கும் அணிகலனாக விளங்குகின்றது. அடுத்ததாக காரணத்துள் 5 ஓவாது அளித்துயர்ந்த வான்கொடியும் வந்த நாதமணி முரசும் என்று 2 ஒப்பீடுகள். ஒன்று வான்கொடி, அதை தொடர்ந்து வந்த நவநாதமணி, 2 முருகப்பெருமானுக்கு அணிகலன்கள். எப்பொழுது அந்த 5 தொழிலுக்கு படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அந்த 5 தொழில்கள் இருக்கின்றனவல்லவா, அவைகளை செய்வதற்கு அது சக்தி வேண்டும். அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தின்னா வான்கொடி போன்ற சக்தி. அது உயர்ந்த சக்தி, சக்தி மிகுந்த சக்தியாக அது விளங்குகின்றது. அது வான்கொடி. அதை தொடர்ந்து வந்த 9 வகையான நாத, மணி, முரசு, இவைகளெல்லாம் அரசருக்குரிய அணிகலன்கள். அவைகளை முருகப்பெருமானுக்குரிய அணிகலன்கள் என்பது தான் இந்த இடத்தில் சிறப்பாக காட்டப்பட்டிருக்கின்றது. 5 ஓவாது அளித்து உயர்ந்த வான்கொடியும் வந்த நவநாத மணி முரசும் என்று காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது சந்ததமும் நீக்கமின்றி ஆடி. ஆடின கண்ணாடி. இந்த ஒப்பீடு தான் சிறந்த ஒப்பீடாக குமரகுருபர் காட்டியிருக்கின்றார். நீக்கமின்றி ஆடி நிழல் அசைப்பான். யாரு நிழல் அசைக்கிறதுக்கு உரியவர்னா இறைவன். ஆடி என்பது நிலைத்தது. நிழல் அசைக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பிம்பம், அது அசையக்கூடிய தன்மை நம்முடைய ஆன்மா. நீக்கமின்றி நிழலசைப்பான் போர்ப்புவனம் ஆக்கி அசைத்து அருளும் ஆணையும். இறைவன் ஆணை பிறப்பிக்கின்றார். அந்த கண்ணாடியில் பிம்பம் எப்படி ஆடுகின்றதோ அதை போல மனிதர்களாகிய நாம் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நாம் ஆடுகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றோம், ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நீக்கமின்றி ஆடி நிழல் அசைப்பான். இறைவன் எப்படிப்பட்டவன்? நீக்கமின்றி ஆடி நிழல் அசைப்பான்
என்று காட்டி போர் புவனம் ஆக்கி அசைத்தருளும் ஆணையும் என்று முடிக்கின்றார். தேக்கமழ்ந்து தேன் அப்படியே சொரிந்துன்னு அர்த்தம். தேக்கமழ்ந்து என்று சொன்னால் தேன் எங்கும் பரவி விரவி இன்பம் நமக்கு கொடுக்கின்றதோ அதை போல என்று பொருள். 74வது கண்ணி. வீசும் பனுவல் விபுதர் தனித்தனியே பேசும் தசாங்கம். தசாங்கம்னா 10ன்னு அர்த்தம். நம்ம மேற்சொன்ன அந்த 10 அணிகலன்களை தேன் பனுவல்கள் போல, தேன் பாட்டை போல தேவர்களெல்லாம் தனித்தனியாக கூடி முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் புகழ் வார்த்தைகளாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பேசுவதற்கு, அவர்களெல்லாம் வாழ்த்துவதற்கு அருகதை பெற்ற முருகப்பெருமானே என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. வீசும் பனுவல் விபுதர் தனித்தனியே பேசும் தசாங்கமென பெற்றோனே என்பது 74வது பதிகம். தேசுதிகள், அதிலிருந்து இந்த பகுதி முடிவடைகின்றது. இந்த 10 அணிகலன்களையும் அரசர்க்குரிய அணிகலன் என்றும் பார்க்கின்றோம். அவைகள் 10ம் முருகற்குரிய, முருகப்பெருமானுக்குரிய அணிகலன்களாகவும் நம்ம பார்த்து வருகின்றோம். நாடு என்றும், நகரம் என்றும், மலை என்றும், அலை என்றும், 5 எழுத்து மந்திரம் என்றும், ஆணவ படிமானங்கள் என்றும், அந்த 5 தொழில்கள் புரிகின்றவர்கள் என்றும், ஆடிக்கு ஆடி போல அசையாமல் இருக்கின்ற அந்த பரமாத்மா என்கின்ற இந்த மாதிரியான 10 வர்ணனைகளை மிக சிறப்பாக கந்தர் கலிவெண்பாவிலே காட்டி, தொடர்ந்து முருகப்பெருமானுடைய தோற்றத்தையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த காலத்தினுடைய அருமை கருதி இந்த முருகப்பெருமானுடைய தோற்றத்துக்கு முன்னுரை வடிவங்கள் கொடுக்கின்ற அந்த 3 பதிகங்களை மட்டும் சிந்திப்பதற்கு இன்றைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வோம். தொடர்ந்து வருகின்ற அந்த நாட்களிலே அந்த முருகப்பெருமானுடைய தோற்ற வரிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம் என்று சொல்லி, முருகப்பெருமானின் தோற்றம் 75வது பகுதியிலே வருகின்றது. முருகப்பெருமானுடைய தோற்றம் என்று தலைப்பை இட்டு கந்தர் கலிவெண்பாவிலே இவர் குமரகுருபரை யாரை பற்றி இந்த இடத்திலே 75வது பதிகத்திலே சொல்லுவதற்கு முற்படுகின்றார் என்று சொன்னால், மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த நல் ஆரமுதே பொய்மையே பெருக்கி புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று அந்த அம்மையும் அப்பனும் தான் நம்முடைய தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிறப்புக்கும் காரணமாக விளங்குகின்றார் என்பதை அடிப்படையாக கொண்டு, யாரொருவர் பெற்ற தந்தையையும் பெற்ற தாயையும் தந்தையையும் நினைந்து போற்றுகின்றார்களோ அவர்களே பெருமானினுடைய கருணைக்கு பாத்திரமாவதற்கு அருகதை பெற்றவர்கள் என்கின்ற அந்த காரண கருத்தை எல்லாம் உள்ளடக்கி, முருகப்பெருமானின் தோற்றம் என்ற வரிகளிலே சிவபெருமானையும் பார்வதியம்மையும் வெகு சிறப்பாக காட்சிப்படுத்தி காட்டியிருக்கின்றார் குமரகுருபரர். முருகப்பெருமானின் தோற்றம் என்பது தலைப்பு. ஆனால் இவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் யார் என்று சொன்னால், அம்மையும் அப்பனும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கு சிறப்பாக பூஜிக்கப்படுகின்றார்கள், வணங்கப்படுகின்றார்கள், ஆராதிக்கப்படுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். பூங்கையிலை வெற்பில் அவர்கள் இருக்கின்றார்கள். கையிலையில்
அந்த வெற்பில்னா மலையில், அது எப்படிப்பட்ட கையிலை அப்படின்னு சொன்னா பூங்கையிலை, மனம் மிகுந்த கையிலையாக அது விளங்குகின்றது. ஏன் என்று சொன்னால் அது சிவபெருமானுடைய உறைவிடமாக இருக்கின்றது. பூங்கையிலை வெற்பில் புனைமலர் பூயங்கோதையிட பாங்குறையுமுக்கண் பரம்ஜோதி. முக்கண் பரம் சோதி, முக்கண்ணப்பராக சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். அவருடைய இடப்பாகத்திலே யார் வீற்றிருக்கின்றார் என்று சொன்னால் புனைமலர் பூயங் கோதை, பார்வதி தேவி மலர் சூடி இடப்பக்கத்திலே பாங்கு குறையாமல் விளங்குகின்றார். அது யாருக்கு பக்கத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால் முக்கட்பரஞ்சோதிக்கு பக்கத்திலே இருக்கின்றார். பூங்கையிலை வெற்பில் புனைமலர் பூயங்கோதையிட பாங்குறையும் முக்கட்பரஞ்சோதி. ஆங்கொரு நாள் வெந்தவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கு இறங்கி 5 முகத்தோடு அதோ முகளம் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒருமுகமாய் தீப்பொறியார் உய்ப்ப என்பது பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகளுக்கு என்ன பொருள் என்றால், ஆங்கொரு நாள் வெந்தவர்க்கு ஆற்றாத, வெந்தவர்க்கு என்று சொன்னால் கொடிய அசுரர்களெல்லாம் அவர்கள் சூழ்ந்து வினைகளை நமக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், துன்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த துன்பங்களை பொறுக்காமல் யாரிடத்திலே, பெருமானிடத்திலே போய் விண்ணப்பம் செலுத்துகின்றார்கள். ஆங்கொரு நாள் வெந்தவர்க்கு ஆற்றாத விண்ணோர், விண்ணோர் அப்படின்னு சொன்னாதான் தேவர்கள். தேவர்கள்னால பொறுக்க முடியல. எது பொறுக்க முடியல? வெந்தவர்களெல்லாம் விளைக்கும் கொடுமைகளை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் முறையீடு செய்கின்றார்கள். அவர்கள் போய் எங்களால் சகிக்க முடியல சாமி, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு தஞ்சமடைகின்றார்கள். அவர்களுக்கு பெருமான், முருகப்பெருமான் இறங்குகின்றார். அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற முறையீடுகளை எல்லாம் காதார கேட்கின்றார். எப்படி அவர் வீற்றிருக்கின்றார் என்று பாருங்கள். 5 முகத்தோடு, முருகப்பெருமான் ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே என்று அருணகிரிநாத பெருமான் ஆரம்பித்து 6 முகங்களை அல்லவா அலங்காரம் செய்திருக்கின்றார். இந்த இடத்துல குமரகுருபரர் 5 முகத்தை சொல்லி 6வது முகத்தையும் காட்டியிருக்கின்றார். 5 முகத்தோடு அதோ முகம். இங்க பாருங்க, இன்னொரு முகம் இருக்குது, 5ன்னு நினைச்சுக்காதீங்க என்று குமரகுருபரர் சொல்லுகிறார். பாருங்க, 5 முகத்தோடு அதோ முகலம். அந்த முகம் எங்க இருக்குது அப்படின்னு நல்லா உத்து பாருங்க. தலை குனிஞ்சு இருக்கிறாரு முருகப்பெருமான். அந்த முகம்தான் 6வது முகம். அதுதான் சக்தி வாய்ந்த முகம், அதுதான் அருள் தருகின்ற முகம். அதுவும் சேர்ந்துதான் 6 முகம் ஆகின்றது. 5 முகத்தோடு அதோ முகலம் தந்து திருமுகங்கள் 6 ஆகி. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் ஆகின்றன. 5 முகங்கள் நிமிர்ந்து நிற்கின்றன. 6வது முகம் கீழே குனிந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து 1ம் 5ம் 6ஆகிறது. 6 முகமாக திருமுருகன் காட்சியளிக்கின்றார். திருமுகங்கள் 6ஆகி செந்தழல் கண் 6. ஏன் செந்தழல்? கண்களுக்கு செந்தழலோடு நெருப்பு உமிழும் கண்களாக இருக்கின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா,
தேவர்களெல்லாம் வந்து புலம்புகின்றார்களே, சாமி நாங்க கஷ்டப்படுகின்றோம், இந்த அசுரர்கள் எங்களை வாட்டுகிறார்கள், வதைக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமான் ஆக்ரோசம் மிகுந்தவராக காட்சியளிக்கின்றார். அவர் அழித்து ஒழித்து நிறைவேற்றுகின்ற வரை எனக்கு தூக்கமில்லை, எனக்கு ஓய்வில்லை என்று முருகப்பெருமான் சிவந்த கண்களோடு, ஆக்ரோசம் மிகுந்த கண்களோடு, கோப கண்களோடு காட்சியளிக்கின்றார் என்பதை மிக அற்புதமாக நுட்பமாக இந்த இடத்துல பதிவு செய்திருக்கின்றார் ஆசிரியர். நம்ம பார்ப்போம். திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒருமுகமாய் தீ பொறியா உய்ப்ப என்று சொல்லியிருக்கிறார். அந்த இதுகளை எல்லாம் அவ்வளவு கண்கள் வழியாக, 6 கண்கள் வழியாகன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப நுட்பம்ங்க. 6 திருமுகங்கள், 12 கரங்கள், 12 கண்கள் என்றெல்லாம் நம்ம வர்ணனையில் இருக்கின்றது. இந்த இடத்துல குமரகுருபரர் கண்கள் 6 அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 12 கண்களும் 6 கண்கள் மாதிரி ஒரு முகம் நோக்கி, அந்த பறந்து அங்கொன்னு இங்கொன்னு பார்க்காம, இந்த 12 கண்களும் 6 கண்கள் சக்தியாக ஒருமித்த சக்தியாக விளங்கி அந்த தீ பிழம்பை உருவாக்கி அந்த அசுரர்களை அழிப்பதற்கு அன்றொரு நாள் முருகப்பெருமான் காட்சி அளித்தான் என்பதுதான் இங்கே காணுகின்ற காட்சியாக விளங்குகின்றது. அந்த சோமாஸ்கந்தராக முருகப்பெருமான் தன்னுடைய தாயும் தந்தையும் வீற்றிருக்க அவர்களுடைய நிழலடியிலே அவர் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது, அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவர்களெல்லாம் ஒன்று கூடி வந்து முறையிடுகின்றார்கள். எங்களுக்கு கஷ்டம் வந்து விட்டது, அசுரர்களால் தொல்லை வந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அமைதியாக இருந்த முருகப்பெருமான் ஆக்ரோஷம் கொண்டு அந்த 5 முகங்களோடு 6 முகங்கள், அந்த 6வது முகத்தையும் சேர்த்து அந்த கருங்கண்ணும் செங்கண்ணும் மிளிர அந்த ஒளிப்பிழம்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த 12 கண்களையும் 6 கண்களாக பாவித்து அந்த தழல் வீசி அசுரர்களை அழித்தார், ஒழித்தார். அந்த முருகப்பெருமானுடைய சக்தி அவ்வளவு மாபெரும் சக்தி. நினைத்தவர்களுக்கெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த மட்டில் ஓடி வந்து அவர்கள் வேண்டுவன எல்லாம் வேண்டியவாறு செய்யக்கூடிய முருகப்பெருமான் என்பதை நம்புங்கள். அசுரர்களெல்லாம் அவர்கள் அட்டூழியம் செய்த பொழுது, தேவர்களெல்லாம் அதை முறையிட்ட பொழுது, கூப்பிட்ட குரலுக்கு எப்படி முருகப்பெருமான் ஓடி வந்து தேவர்களை காப்பாற்றினாரோ அதை போல அல்லலையும் தொல்லைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற மானுடர்களாகிய நாம் முருகப்பெருமானை நினைந்து போற்றி அவருடைய கருணையை நினைந்து அவரை கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். முருகா என்று சொல், முருகா என்று சொல்லுகின்ற பொழுது முருகா 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 என்று தொடர்ந்து அந்த நாமங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமான் ஓடி வருவார், நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு நாம் விரிவாக சிந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த கந்தர் கலிவெண்பா வரிகள் ஏற்கனவே நான் வாரந்தோறும் சொல்லுகின்றதை போல நம்முடைய மனதில் பதியக்கூடிய வரிகளாக இந்த வரிகள் மிளற வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போவதற்கு அருமருந்தாக, டாக்டர் கொடுக்கின்ற மருந்து உடல் நோயை எப்படி குணப்படுத்துவதற்கு உதவி செய்கின்றதோ அதை போல இந்த கந்தர் கலிவெண்பா என்கின்ற அந்த மருந்தை நம்மெல்லாம் உளமாற ஏற்றுக்கொண்டு அந்த சிந்தையிலே ஏற்றுக்கொண்டு சிரமேற்கொண்டு இதையெல்லாம் பொருள் புரிந்து
நம்ம படித்து வருவோம் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் பகலவனை கண்ட பனி எப்படி பறந்தோடுகின்றதோ அதை போல நமக்கு வாழ்க்கையிலே துன்பம் போகும், இன்பம் வரும். நம்ம வருகின்ற துன்பங்களை எல்லாம் அந்த தொடராக வருகின்றது, துன்பங்கள் அடரடராக வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை எல்லாம் போக்குவதற்கும் நீக்குவதற்கும் பெருமான் ஒருவரே துணை என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த 1 மணி நேரம் நம்ம ஒருமித்த கருத்தோடு நம்மெல்லாம் உட்கார்ந்து இணைந்து இந்த சிந்தனையை மேற்கொள்வதற்கு பெருமானுடைய பாக்கியம் நமக்கு கிட்டியிருக்கின்றது. நம்ம பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக நாம் விளங்குகின்றோம். அந்த தொடர்ந்து முருகப்பெருமானை நம்ம சிந்திப்போம். கந்தர் கலிவெண்பா அந்த வெகு சீக்கிரத்திலே நிறைவு பெறுவதற்கு இறைவன் நமக்கு உதவுவார் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய கருத்துக்கோவையை நிறைவு செய்கின்றேன். அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழுகின்றேன். இந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த காரியத்தை காரிய சித்தியோடு நமக்கெல்லாம் செய்து உதவி பெறுகின்ற பிரேமா அம்மா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை புலப்படுத்தி கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். அருமை அருமை. இன்னைக்கு வேற யாரும் அடியார பேச வைக்கலான் இருக்க. மாரிமுத்தையா வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்து சொல்லுங்கய்யா. மாரிமுத்தையா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஆமா, சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்கய்யா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த இவ்வளவு பெரிய நூலை இந்த மலை ஆடி அது மாதிரி அரசருக்கு ஒப்பிட்டு சொன்னது, அவருடைய தோற்றத்தை இனிமே சொல்ல போறாங்க. அதாவது தேவர்கள் அசுரர்கள் துன்பத்தை இவ்வளவு அனுபவிச்சுட்டோம் நாங்க அசுரர்கள்ட்டன்னு சொல்லி அவங்க முறையிடுறது சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த கந்தர் கலிவெண்பா சிந்தனை என்பது இன்னும் தொடர்ந்து வரணும். மக்கள் துன்பமின்றி வாழணும் அம்மா. அதுதான் என்னுடைய உண்மையான கருத்து. நீங்க பேசுங்கம்மா. சிவாயனமா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நல்ல வகுப்பு ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அதாவது அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த மலை, அந்த ஆறு, அந்த அரசனுக்கு ஒப்பு எல்லாமே ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அதாவது ஈரும் முடியும் இல்லாத இருக்கிறப்ப 5 எழுத்து எந்த நேரம் சொல்லிக்கினே இருக்கணும். அந்த 5 எழுத்து சொல்லிக்கினே இருந்தா நம்ம குதிரையில போற வேகத்துல நம்ம சொல்லிக்கினே இருந்தா நம்ம பெருமான் திருவடிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது அடுத்தது துதிக்கை மலங்களாம், அதாவது பஞ்சமலம் எடுத்து மலத்துக்கு ஒப்பா சொன்னீங்க. இந்த பஞ்சமலங்களாம் நாம ஒழிச்சுட்டு ஒழிந்த நிலையில நம்ம பெருமானை நினைக்கணும். பெருமானை நினைக்க அவர் தான் ஒழிப்பார். நம்மளால அது அந்த பழமலம்லாம் நம்மளால இருக்க முடியாது. பெருமான் தான் அதை இருக்கணும். பெருமாள் நம்ம எவ்வளவுக்கு அவள் உறுதியா பற்றோமோ அவ்வளவுக்கு அவள் நம்மளுக்கு அவர் இந்த மலத்தெல்லாம் அழிச்சு நம்மள அரசன் எப்படி மக்களை அரவணைச்சு கொள்கிறாரோ அந்த மாதிரி நம்மள அரவணைச்சு செல்வாருன்னு சொன்னீங்க ஐயா. அடுத்து அந்த அதாவது போதும் புது மலரா, அதாவது அன்றைக்கு பூத்த மலரை நாருக்குள்ள எப்படி நான் சேர்த்து மாலையா கட்டுறோமோ அந்த மாதிரி கட்டி அது அரசருக்கும் அணிவிக்கலாம், முருகப்பெருமானுக்கும் அணிவிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து 5 தொழிலும் ஓவாது அழித்துயர்ந்த வான்கொடி, அந்த 5 தொழிலும் ஓவாது செஞ்சு 5 தொழில் அந்த நேரம் நடத்தினே இருக்கிற பெருமானுக்கு அவர் உயர்ந்த வான்கொடினா உயர்ந்த சக்தியை கொண்டு செய்யறாரு அப்படின்னு சொன்னீங்க. அது நவநாத மணிமுரசம், அதாவது அரசனுக்கு அந்த நாதம் மணி இருக்குது, முருகப்பெருமானுக்கு அந்த மணி இருக்குது அப்படின்னு 2 பேரும் ஒப்பிட்டு சொன்னீங்க. அரசனையும் முருகப்பெருமானும் ஒப்புலாம் சொன்னீங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப சிறப்பா இருந்துங்க. அதான் அடுத்து ஆடி நேழப்பான கண்ணாடியில எப்படி நம்ம பிம்பம் தெரியுது, ஆடாம சுயமா அப்படியே இருக்குதோ அந்த மாதிரி நாம பெருமானா இந்த சித்தத்துல வச்சு நினைக்கணும்.
அப்படி செஞ்சோம்னாக்கா தேன் செறிந்து வீசும் பணுவல், அதாவது தேன் செறிந்து அதன் பேர் நம்ம வந்து தேக்கமழ்ந்துனா தேன் சொரிந்து அப்படின்னு சொன்னீங்க. அதோட 10 உடைய அணிகள் சொன்னீங்க. தசாங்கன்னா 10 அணிகளை பத்தி சொன்னீங்க இன்னைக்கு பாடத்துல. நீங்க இந்த கன்னியில வந்து 10 அணிகள் பத்தி சொன்னீங்க. அடுத்து வந்து முருகப்பெருமான் தோற்றத்தை முன்னாட்டமா சொன்னீங்க. அதாவது பூங்கையில வெறுப்புல மலையில வந்து அன்னையும் அம்மாவும் சோமஸ்கந்தரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது வந்து பின்னோர்கள்லாம் போய் தேவர்கள்லாம் போய் முறையிடுறாங்க. இந்த வந்து எங்களுக்கு ரொம்ப துன்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக இறங்கி 5 முகத்தோட அதோ முகம் தந்து முருகப்பெருமானை படைக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த 12 கண்களும், அதாவது 12 கரங்கள் 12 கண்கள் சொல்றான். அந்த 12 கண்களும் 6 கண்களா பார்த்து ஒரு திசையை நோக்குதுன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா அந்த விளக்கம், ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. 12 கண்ணுகளும் 12 இதுவா இல்லாத 6 கண்ணா மாறி ஒரு திசையை நோக்குதுன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அடியான் உணர்ந்த வரைக்கும் சொன்னான். சரியா தவறா தெரியல, மன்னிச்சுங்க ஐயா தவறா இருந்தா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. சிறப்பு சிறப்பு. சிவாய நம்ம. ரொம்ப சிறப்பு. வாழ்த்து பாடு. ஆமா, அம்மா அழகா தொகுத்து சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து திருவாசகம் தசாங்கம் படிச்சிருக்கணும் இல்லையா? அந்த தசாங்கத்தை முருகப்பெருமான் எப்படி குமரகுருபர் பாடி இருக்கிறாரு அப்படின்னு அந்த பாடல் வந்து முதல்ல அழகா கொடுத்திருக்காரு. மலை, ஆறு, நாடு, நகரம், குதிரை, யானை, மாலை எல்லாத்தையும் ஒப்பிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கொடி, அப்புறம் முரசு, ஆட்சி எல்லாம் எப்படி அப்படின்னு அவர் குமரகுமரை உணர்ந்ததை அந்த அனுபூதியான நிலையில அவர் எப்படி உணர்ந்தாரோ அது நமக்கு வந்து அந்த திருமணித்தா முருகன் அவதார மகிமையை அழகா எடுத்து கொடுத்துட்டாரு ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கமா அருமையா கொடுத்துட்டாரு. சிறப்பு சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா ரொம்ப அழகா. சிவா சிவாயினவ. அடுத்ததாக ஐயா வந்து இந்த நம்ம துன்பம் எப்படி பாடுறோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த அசுர குணம் தான். அதை வந்து ஒப்பிட்டு அவர் வந்து அசுரங்களை என்ன பண்ணாங்க, அவங்களாம் துன்பப்பட்டாங்க இல்லையா? அப்புறம் முருகப்பெருமான் வந்து அதோ முகத்துல இருந்து வந்து அந்த தேவர்களை வந்து காத்து இருக்கிற மாதிரி அந்த 5 முகங்களோட உள்முகமா இருக்கக்கூடிய 6 முகம் உடைய சிவந்த கடல் அப்பா எப்படி இருப்பார்? அவன் 6 நெற்றிக்கணும் ஒரே வழியாக 6 நெருப்புகளையும் பெருமான் வந்து அந்த அவதி எல்லாத்தையும் நீக்கி அந்த கண் கொண்டு பெருமான் வந்து அருள் செய்யறாரு இல்லையா? அந்த வரலாற்றை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாரு ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். 6 திருமுகங்கள் 6 ஆகினா அந்த 6 முகங்கள் இருக்கு இல்லையா? முருகனுடைய முகம் 6, எழுத்தும் 6 தான். அந்த மாதிரி அவனை பாடு நூற்குழும் 6ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விளக்கம் வந்து 6 வரும். அவருடைய சில பாடலாம் நான் கேட்டிருக்கேன். அவனுடைய படை வீடு 6. எஞ்சி குமரகுருபர்கள் வந்து எப்படின்னா உணர்ந்தாரோ அதெல்லாம் அந்த பாடல் மூலமா நமக்கு வந்து முருகனுடைய அந்த அழகா விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. இது மீண்டும் மீண்டும் கேட்கணும். ஐயா வந்து முதல்ல என்ன பண்றாருன்னா விளக்கத்தை சொல்லிடுவார். இன்னைக்கு எடுக்க போற பாடத்தினுடைய விளக்கத்தெல்லாம் அழகா முதல்ல சொல்லிடுவாரு. ஒரு முன்னுரையா கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த பாடலை எடுத்து அதுக்கப்புறம் விளக்கம் கொடுப்பாரு. அது நமக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். சிவாய நம்ம. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியார் எடுக்க வாய்ப்பு உண்டு. யாரு ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. அடியான் சரியா தவறான்னு தெரியல. இந்த வந்து இந்த விண்ணவர்கள் வந்து முறையிடுறாங்க சிவபெருமான் கிட்ட தானே ஐயா முறையிடுறாங்க. அவங்க முறையிடத்தை கேட்டுதானே சிவபெருமான் தானே முருகப்பெருமான அதமுகத்துல இருந்து படைக்கிறாரு. அசுரர்கள் வந்து முறையிடுறாங்க. முறையிடுறது கரெக்ட் தாங்க சிவபெருமான். அதுதான் எனக்கு சந்தேகம். நீங்க முருகப்பெருமான் சொன்னீங்களா? எனக்கு சந்தேகமா நாம தவறா புரிஞ்சுக்கணுமா என்னமோன்னு கேட்டாங்க ஐயா. அப்புறம் அப்படியே அவருடைய தோட்டத்தை தான் ஐயா வரக்கதுல சொல்றாரு. அவங்க வந்து அந்த அதே முகத்துல இருந்து பெருமானை படைக்கிறது, அவங்க வந்து சூடு தாங்க அங்கினி கிட்ட கொடுக்கறது, அக்னி பெருமான் கொண்டு போய் சரவண பாவையில விடுறது எல்லாம் அதுல வருது. அதுதான் கேட்டேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாயன். அதேதான் சொல்றாங்க. அந்த கொடியாசம் செய்த துன்பம் தாங்க இயலாம வந்து பெருமாட்ட முறையிட தேவர்கள்லாம் போய் முறையிடுறாங்க இல்லையா? தன் 5 முகங்களோடு சேர்த்து கீழ் முகமாகிய அந்த 6 முகம் உடையவராக பெருமான அனுப்புறாரு. அது உலக அந்த பாட்டுல வரும் பாருங்க. அந்த வெந்தவருக்கு ஆற்றாத இன்னொரு முறைக்கு 5 முகத்தோடு 5 முகனா யாரு? நம்ம சிவபெருமான்.
அதோ முகமும் தந்து, ஆமா அதோ முகமும் 6 முகங்கள் உடையவராக வந்து அந்த 6 நெற்றிக்கண்டு ஒரே வழியாக 6 நெருப்பு பிடிகளை வெளியிட 6 நெருப்பு போடுதா, அப்புறம் குழந்தைங்களா வராங்க. 6 குழந்தைகளா இருந்து அனைத்து ஒரு முகமாக்கி அதுக்கப்புறம் தான் அவருக்கு போறாரு இல்லையா, அந்த வரலாறு எல்லாம் வருது. சிவாயனம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு மற்ற அடியார்களை வாய்ப்பு உண்டு. நன்றிமா. நன்றிமா. நன்றி. வாழ்முகில் வாழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோன் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க ஞானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா.